வணக்கம். லோன் ப்ராசஸ் எடுத்தோடனே நீங்க முதல்ல வீடு பார்க்கும்போது நீங்க ஃபியூ ரேஞ்ச்ல வந்து வீடு பார்ப்பீங்க. வந்து ஒரு 400,000 ஒரு 450,000 இல்ல 300,000 வீடு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நீங்க போனோட எல்லா இடத்துலயும் உள்ள ரிக்வயர்மெண்ட் என்னன்னா உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மந்த்லி கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களால எந்த அளவுல இருந்து எந்த அளவு லோன் எடுக்க முடியும், இல்ல உங்களுக்கு ஜாயின்ட் அப்ளிகன்ட் தேவைப்படுறாங்களா, இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து செக் பண்ணுவோம். நீங்க லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி உங்களால வந்து ஒரு 400,000 வீடு எடுக்க முடியும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து லோன் சப்மிட் பண்ணுவோம். லோன் சப்மிட் பண்றதுக்கு ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்போம். சோ அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் லோன் கிட்ட சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்கர்ஸ் கிட்ட அவங்க வந்து லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ அந்த லோன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லோனோட அப்ரூவல் நடக்கும். சோ அப்ரூவல் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா நீங்க வந்து பேங்கை வந்து உங்களை லெட்டர் ஆஃபர் சைன் பண்ண கூப்பிடுவாங்க. சோ நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட எஸ்என்பி வெளியாகும். சோ எஸ்என்பி நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க கீ எடுப்பீங்க. சோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஒரு காமன் லோன் ப்ராசஸ். சோ இதை ஒட்டி தான் வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ பண்றது, ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் அண்ட் உங்களோட ஃப்ரீ லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவோம். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எப்படி லோன் எடுக்கிறதுன்றது வந்து ஃபுல்லாவே A to Z வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுப்போம். கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்க சுத்தி உள்ளவங்களுக்குலாம் வந்து நீங்க வந்து இந்த நாலேஜ் ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களை எடுக்கேட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல என்னோட நம்பர் இருக்கு. ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் மீ a text or WhatsApp. So I will reply as soon as possible. So உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்க என்கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். I will reply to you. நன்றி.